அ சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வந்துட்டு, அ ஈஸியா வந்து தலைவர்களையும், அ பெரிய சிஎம்மையும் ஈஸியா திருநங்கைகள் போய் பார்த்துட்டு வந்துர்றாங்க. ஆனா, அ புறநகர் அதாவது சென்னை தாண்டி இருக்கிறவங்களால வந்துட்டு அது ஒரு பெரிய கனவாவே இருக்கு. என்கிட்ட நெறைய திருநங்கைகள் குமுறுறாங்க. ஏன் நம்பளால போய் பார்க்க முடியல? ஏன் நம்மளால போய் அப்ரோச் பண்ண முடியல? நம்பளால ஏன் அந்த செயின போய் கண்டுபிடிக்க முடியல? அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அப்ப வாய்ப்புகள் அப்ப எல்லாமே வந்துட்டு இந்த எப்படி சொல்றது? இங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு தானா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது நெறைய பேர் என்ட்ட இது நீ என்னைக்காவது இன்டர்வியூ பண்ற, அகைன் அகைன் இன்டர்வியூ பண்ணேன்னா, இந்த கொஸ்டின எங்களுக்காக கேளு அப்படின்னு சொன்னாங்க. சென்னையில அந்த இருக்கவங்களுக்கு மட்டும் தான் திருநங்கைக்காக எதுவும் நான் கேட்டிருக்கேன். ஓகே. அதான் சென்னையில இருக்கவங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே கிடைக்கிற மாரி இருக்கு. ம். வெளில இருக்கவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவங்களுடைய வாழ்க்கையும், அவங்களுடைய வாழ்வாதாரமும் அங்க அங்க சுத்தி இன்னும் இருக்கக்கூடிய பின்னோக்கி தான் இருக்குது. ஆ. இன்னும் பின்னோக்கி தான். இன்னும் வந்துட்டு வீடுகள் இல்லாம, ஆ முறையான சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, எத்தனையோ திருநங்கைகள் ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் அது யாரும் அவங்களுக்கு தெரிய மாட்றாங்க. அந்த திருநங்கைகள்ட்ட போயிட்டு, இவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நீ ஏன் அப்படி இல்லன்னு அவங்கள கிரிட்டிசிசம் தான் பண்றாங்க. ம். அவங்க அந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு யாரும் யோசிக்க மாட்றாங்க.